bigdatahandson.com லாகின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இன்னைக்கு டே 3 ஆஃப் மிஷின் லேர்னிங் செஷன். எங்களோட பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனல்ல இருக்கும். யூடியூப்ல போயிட்டு நீங்க bigdatahandson.com போட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்ட் 5 பார்த்தோம் ஆஃப் டேட்டா சயின்ஸு. மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அது. இன்னைக்கு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்ப்போம். அப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீயும் பார்ப்போம். இன்னைக்கு இங்கே இருக்கு ஆக்சுவலாக லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் டெசிஷன் ட்ரீ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்கு. நாளைக்கு வந்து கே நியரஸ்ட் நெய்பர், அப்புறமா வந்து நேட்டிவ் நெய் பேஸ் சப்போர்ட் வெக்டர் மிஷின், அப்புறம் கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இதோட வந்து மிஷின் லேர்னிங் டாபிக் முடியுது. அந்த 6 days ஃபுல்லாக மிஷின் லேர்னிங் தான். அதுக்கப்புறமா வந்து டீப் லேர்னிங்குள்ளே போயிடுவோம். டீப் லேர்னிங் ஒரு 4 days நடக்கும். அதுக்கப்புறமா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் 2 days. அதோட வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் டாபிக் கம்ப்ளீட்டா முடியுது. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த 4தோட இன்ட்ரடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடியும். இது போதும் வந்து உங்களுக்கு செஷன் இது பண்றதுக்கு, லைக் நீங்களா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் வந்து இந்த சர்வே எடுக்காதவங்க பாத்தீங்கன்னா நம்ம கூகுள்ல இன்னொரு தடவை நான் லிங்க் கூட அமுச்சு விட்றேன். நம்ம இதில் நீங்கள் கூகுளில் bigdatahandson.com போயிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்வே போட்டுக்கலாம். யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எல்லாருமே வந்து தயவு செஞ்சு இந்த சர்வே மட்டும் போட்டிங்கன்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம செஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். எங்களோட தொடர்பு எண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9789888424. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 9789888424 இந்த நம்பர் மூலயமா எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ. இர்ஃபான், நீங்கள் செஷனை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்ன ஹோஸ்ட்டாக மாற்றிருங்க. இர்ஃபான் நீங்கள் ஹோஸ்டாகவே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு, சரிங்களா? ஓகே. இல்லாட்டி எனக்கு போட்டு விடுங்க, ஒரு 10 minutesல உங்களுக்கு மாற்றி விட்டுடுறேன். அப்புறமா நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அதுக்கப்புறம் டிசிஷன் ட்ரீ. இப்போ இந்த 2 அல்காரிதமும் வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஸோ கிளாசிஃபிகேஷன்னாலே நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பைனரி அவுட்கமாக இருக்கலாம், இல்லை 0 or 1, இல்லை கேட்டகரிக்கலாக இருக்கலாம். லைக் ஏதோ ஃப்ளவரோட நேம்ஸாக இருக்கலாம், இல்லை காரோட நேம்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹேர் கலராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இல்லையா? இப்போ இந்த கேட்டகரிக்கல் டேட்டாஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதாவது நேற்று வந்து நம்ம பார்த்தபோது நம்ம அவுட்கம், அதாவது நம்ம ரிசல்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தது வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சேலரியை ப்ரெடிக்ட் பண்ணணும் வைங்க. இப்போ அந்த சேலரி வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கிறதுனால நம்ம அப்போ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ இங்கே வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், இது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஆனால் ரெக்ரெஷன் தான் சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சொல்கிறாங்க. ஆனால் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் ஏமி அப்படின்னு சொல்லி நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்
produces results in a binary format which is used to predict the outcome of categorical dependent variable. ஸோ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து பைனரி அவுட்கம் இருக்கிற டேட்டாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ அதுக்கப்புறம் அவுட்கம் வில் பி எய்தர் டிஸ்கிரீட் ஆர் கேட்டகரிக்கல். ஸோ 0 or 1 இருக்கலாம், எஸ் ஆர் நோ இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஹை ஆர் லோ, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏன் வந்து இந்த லாஜிஸ்டிக் அதாவது இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்க்கு நம்ம லீனியர் ரெக்ரெஷன் ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் நம்மளோட டேட்டா செட்டு. பைனரி கிளாசிஃபிகேஷன்னாலே ரெண்டே தான் இருக்கும், 0 இல்லை 1. ஸோ இப்போ இங்கே இது வந்து 0ன்னு வச்சிங்கன்னா, இது 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம அவுட்கம் வந்து 2 தான் இருக்கும். ஒன்று 0 இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 0ல் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 1ல் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். 0ல் இருக்கலாம், இல்லை 1ல் இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ், இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ண பிறகு நம்ம ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த லீனியர் ரெக்ரெஷன் வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் இதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்குன்னு வைங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸாக இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாமே. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்தால் நம்ம 1, இதுக்கு கீழே வந்தால் 0 அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ இந்த லைன் இந்த லீனியர் ரெக்ரெஷனில் இந்த லைன் வரையறோம்னா, இப்போ இந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து 0வா இல்லை 1ஆன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட் எடுக்கிறேன்னா, ஸோ அந்த லைன் வந்து நியர்லி ஸோ இங்கே வரும், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வருது. அப்போ இதோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ மேபி ஒரு 0.3 இருக்கும்னு வைங்க. ஒரு 0.3 இருக்குன்னு வைங்க. நம்ம வந்து ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ வச்சுக்கிறோம், ஒரு காமன் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னா இது வந்து 0.5ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 0.5க்கு மேலே போகிறதெல்லாம் எனக்கு வந்து 1, 0.5க்கு கீழே வரதெல்லாம் எனக்கு வந்து 0ன்னு வச்சுக்கிட்டா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே வருது? எனக்கு 0.3ல வருது. அப்போ நான் என்னன்னு சொல்லுவேன்? இது வந்து 0ன்னு சொல்லுவேன். இப்போ சப்போஸ் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த நடுவில் வருதுன்னு வைங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வரப்போ எனக்கு 0.5ன்னு வரும் ஆஃப்கோர்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ இப்போ ஒரு 0.5க்கு மேலே இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட் தான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் இது வந்து அஃப்கோர்ஸ் 0.5க்கு மேலே வரும். அப்போ வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் 1ன்னு வரும். இப்போ இதுக்கு கீழே வந்தால் இந்த 0.5க்கு கீழே வரும், அப்போ கிளாசிஃபிகேஷன் 0ன்னு வரும். இப்போ இந்த இதுலேயும் பண்ணலாம் நம்ம. ஆனால் வந்து சப்போஸ் உங்ககிட்ட ஒரு அவுட்லையர், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ இங்கே ஆட் ஆயிருக்குன்னு வைங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூ எப்போல்லாம் ஆட் ஆகுதோ நம்ம ரெக்ரெஷன் லைனும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த டேட்டாவுக்காக நம்ம சொல்லிட்டு இந்த ஒரு பெஸ்ட் லைன் ஒரு ட்ரா பண்ணுறோன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ, ஒரு பிக் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்குன்னா அப்போ வந்து நம்ம ரெக்ரெஷன் லைன் வந்து சேஞ்ச் ஆகும் மறுபடியும். ஸோ இப்போ வந்து அதையும் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம ரெக்ரெஷன் லைன் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த லைன் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் நம்ம மிடில் வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும்னு வைங்க. இப்போ இதே வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா, இதே வேல்யூவை நான் நியூ லைனில் ட்ரா பண்ணேன்னா எனக்கு வந்து 0.5ஐ விட கீழே வருது. அப்போ என்ன ஆகுது? தப்பான ப்ரெடிக்ஷன் வருது. அதாவது 0.5க்கு கீழே வந்தால் 0ன்னு வருது. ஆனால் போட்ட அந்த ரெகுலேஷன் லைனில் எனக்கு வந்து 0.5க்கு மேலே தான் வந்தது. ஸோ இந்த லைன் 0.5க்கு மேலே வந்தது, அதனால நான் கிளாசிஃபை 1ன்னு பண்ணேன். இப்போ வந்து இந்த ரெகுலேஷன் லைன் வந்து அவுட்லேயர்னால சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு வந்து 0.5க்கு கீழே வருது. அப்போ தப்பான ப்ரெடிக்ஷன் வருது, 0ன்னு வருது எனக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது ஆக்சுவலாக 1ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து
பில்ட் பண்ணாங்க. இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து சேம் ஆஸ் இந்த லீனியர் ரெக்ரெஷன் தான். அதே ஃபார்முலா தான் எம்எக்ஸ் பிளஸ் சி. ஆனால் அந்த ரிசல்ட் ஆஃப் எம்எக்ஸ் பிளஸ் சி இருக்கும்ல, இப்போ இந்த லைனுக்கு பதிலாக இந்த லைன்லேருந்து வர இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஒரு சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனில் அனுப்பும் பொழுது அது வந்து எவ்வளோ ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்தால் 1ன்னு வந்துடும், லோவஸ்ட் வேல்யூவாக இருந்தால் 0ன்னு வந்துடும். இப்போ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஒன்லி வந்து 0 இல்லை 1ன்னு சொல்லிட்டு தான் ஒரு ப்ரெடிக்ஷன் வரும். அப்போ அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு எஸ் கர்வ் மாதிரி இருக்கும். லைக் ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ் கர்வாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ் கர்வாக இருக்கும். ஸோ சிக்மாய்டு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அது வந்து நம்மளுக்கு 0 இல்லை 1ங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன், இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறதில்ல, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். சாரி. ஸோ அதான் இந்த ஒய் நாட் லீனியர் ரெக்ரெஷன். ஏன் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, we cannot use linear regression to predict binary outcome because the output of linear regression ranges from infinity to infinity. அதாவது நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் வந்து கண்டினியூஸ் வேரியபிள், அதாவது இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்கிற வேல்யூஸை தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பைனரி அவுட்கம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நான் போன தடவை சொன்ன அதே தான், அந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த லீனியர் ரெக்ரெஷன் we use logit or sigmoid function to transfer output in range of 0 to 1. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லையும் அதே ஃபார்முலா தான் எம்எக்ஸ் பிளஸ் சி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ரிசல்ட் எம்எக்ஸ் பிளஸ் சியோட ரிசல்ட்டை வந்து லாஜிட் அல்லது சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் என்ன ஆகும்னா ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1ன்னு வந்துடும். இப்போ அந்த 0 to 1 வந்த பிறகு ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 0 to 0.5 ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் கிளாஸ் 0 அண்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கிரேட்டர் தென் 0.5 ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் கிளாஸ் 1. அது என்னன்னா இப்போ நம்ம லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புன பிறகு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0லேருந்து 1 வரைக்கும், அந்த ப்ராபபிலிட்டி வந்து 0லேருந்து 1 வரைக்கும் ரேஞ்சஸ் ஆகும். இப்போ அந்த ப்ராபபிலிட்டிலேருந்து நம்ம ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ போகிறோம். ஸோ 0.5 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்த 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 1, 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 0. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் பண்ணுவோம். ஸோ அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் எப்படி வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ நம்ம சேம் ஆஸ் இந்த y = mx + c, here the y and the x variable varies to infinity. இப்போ அந்த y வேரியபிள் நம்ம என்ன மாற்றிட்டோம்னா ப்ராபபிலிட்டியாக மாறும். ஸோ ப்ராபபிலிட்டியில் வந்து என்ன இருக்கும், 0 to 1 இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ரிப்ளேசிங் p with odds ratio can be vary from 0 to infinity. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு ஸோ p = நம்ம ப்ராபபிலிட்டி, இதுதான் நமக்கு அவுட்கம், ப்ராபபிலிட்டியாக இருக்க போது 0 to 1. ஸோ அந்த ரிசல்ட்டு ஸோ 1/1 + e power - mx + c. ஸோ இப்போ இந்த e பவர் போகிறதுனால என்ன ஆகும்னா, சப்போஸ் நம்ம அந்த mx + c வந்து ஒரு லார்ஜ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வந்து நியர் டு 1ன்னு வந்துடும். ஸோ மைனஸ்லேயே வந்துச்சுன்னா அது நியர் டு 0ன்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே இஃப் mx + c இஸ் வெரி ஸ்மால் தென் p approaches to 0. ஸோ அப்போ p வந்து என்ன ஆகும்னா 0க்கு வந்துடும். ஸோ mx + c வந்து வெரி லார்ஜ், ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா p ப்ராபபிலிட்டி வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கர்வ் வந்துடும், ஸோ எக்ஸ் கர்வ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் போயிடலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைப்ரரிஸ் பாண்டாஸ் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண பிறகு டைரக்டரி சேஞ்ச் ஆகிடும்.
இப்போ வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம எந்த டேட்டா யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த கேண்டி டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு. அந்த காம்படிஷனில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் வந்து சம் கேண்டீஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சாக்லேட்டா இல்லையா சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேண்டி வந்து சாக்லேட்டா இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த சில ஃபீச்சர்ஸ்லாம், இந்த காம்படிட்டர் நேம் வந்து ஆக்சுவலாக யூனிக்யூவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம், அது எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா அந்த சாக்லேட் ஆர் நாட், இது வந்து பைனரியாக தான் இருக்கும், 0 or 1 மாதிரி. ஸோ இதில் வந்து மீதி இந்த ஃப்ரூட், கேரமல், பீனட்டி, ஸோ இதெல்லாம் நிறைய வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். pandas read csv. இப்போ வந்து நம்மளோட டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த காலம்ஸ் தான் நம்மளோட காலம்ஸ். ஸோ இதில் வந்து செகண்ட் காலம் இதுதான் நம்மளோட ஒய் வேரியபிள், அதான் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ பைனரியாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன். எக்ஸ் வேரியபிளுக்கு வந்து எல்லாம் ஆல் த ரோஸ், காலம்ஸ் வந்து ரெண்டாவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 2 colon ஸ்டார், அவ்வளோதான். எண்டு தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு எண்டு வரைக்கும் வேணும். ஸோ அதனால் நம்ம கொடுக்க தேவையில்லை. டாட் வேல்யூஸ். ஸோ இப்போ அதே மாதிரி ஒய் வேரியபிளுக்கு டிஎஃப் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் ஆல் த ரோஸ், காலன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஒய் வேரியபிளுக்கு வந்து அது வந்து செகண்ட் காலமில் இருக்குது. செகண்ட் காலமோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ டாட் வேல்யூஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸு, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஒய் வேரியபிள். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னா 13 காலம்ஸ் இருக்குது. இந்த 13 காலம்ஸ்லேயும் 85 நார்மல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ அதோட கோரிலேஷன் வேணால் பார்க்கலாம். டிஎஃப் டாட் கோர், ஏன்னா 13 ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால எந்த ஃபீச்சர் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சாக்லேட் இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. ஸோ இதில் வந்து நிறைய காலம்ஸ் வந்து கொரிலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலம், அப்புறம் 0.2, 0.3, அப்புறம் இந்த காலம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெயின் டெஸ்ட், நம்ம டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். அப்புறம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன், இம்போர்ட் த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். இப்போ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து அஃப்கோர்ஸ் 4 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ அதில் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் ரெண்டு டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணோம். அப்புறம் டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் டு 0.3 கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு 4 வேரியபிள்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இது இந்த எக்ஸ் ட்ரெயின், இதில் வந்து மொத்தம் 59 இருக்குது. இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால 59 டேட்டா செட் இருக்கும். இப்போ இதில் வந்து கடைசி இந்த 3 காலம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஸ்கேல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 0 1 0 1 இருக்குது. ஸோ அதுவே ஸ்கேல் தான். ஸோ 0 1 தான். ஸோ அதை நம்ம டச் பண்ண தேவையில்ல. இந்த மூணுத்துல தான் வந்து நமக்கு ரேஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணும். இந்த 3 மட்டும், கடைசி 3 மட்டும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் இம்போர்ட் பண்ணுவோம். ஃப்ரம் sklearn டாட் ப்ரீப்ராசஸிங் இம்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை நம்ம எக்ஸ்ட்ரெயின் எக்ஸ்டெஸ்ட் அந்த டேட்டா செட்டுக்கு ஃபிட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரெயினில் வந்து நான் கடைசி 3 காலமை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கடைசி 3 காலம் மட்டும் எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதோட இண்டெக்ஸ் 8லேருந்து எல்லா ரோஸும். ஸோ 8 to all ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் நான் இந்த ட்ரைனிங் டேட்டாக்கு தான் நான் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். டெஸ்ட் டேட்டாவுக்கு பண்ணக்கூடாது. டெஸ்ட் டேட்டாவுக்கு வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணணும். 8 காலன். ஸோ இதே மாதிரி டெஸ்ட் டேட்டாவுக்கு டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுவோம். இப்போ அதோட அந்த ரேஞ்சஸ் வந்து மாறி இருக்கும். லைக் ஸோ இந்த மாதிரி. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து நியர்லி -1 to +1 வந்திருக்கு. -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ மாடல் தான் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு அல்காரிதமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம sklearn லைப்ரரியில் அவங்க கிளாஸஸ் செப்பரேட் கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sklearn டாட் லீனியர் மாடலுக்குள்ளார லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கும். இர்ஃபான், நீங்க கொஞ்ச நேரம் ஹோஸ்டா இருங்க. ஓகே. அப்புறம் பண்ணிக்கிறேன். மற்றவங்க மியூட் போட்டு விட்டுருங்க, யாரும் மியூட் போடாம இருந்தாங்கன்னா. ஓகே, பை. ஸோ அடுத்தது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை இம்போர்ட் பண்ணணும். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை இம்போர்ட் பண்ண பிறகு நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸுங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து கிளாசிஃபயர் நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா அது கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். ஸோ xtrain, ytrain. இப்போ வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டாவில் அது ட்ரெயின் ஆகிடும். வேறு தப்பாக போட்டேங்க. ஸோ அது ஃபிட் ஆகிடுச்சு. ஃபிட் ஆன பிறகு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும். ypred ஈக்குவல் டு கிளாசிஃபையர் அந்த ஆப்ஜெக்ட் டாட் ப்ரெடிக்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம நியூ டேட்டாவை பாஸ் பண்ணணும், டெஸ்ட் டேட்டாவை. ஸோ டெஸ்ட் டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு y ப்ரெடிக்டட் வேல்யூ வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட y ப்ரெடிக்டட் வேல்யூ. அப்புறம் இது வந்து டெஸ்ட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டடு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எங்கேயாவது மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நேற்று வந்து நம்ம மாடலோட அக்யூரேசி வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம R² ஸ்கோரு, மீன் ஸ்கொயர்ட் எரரு, இந்த மாதிரி சில மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி அவுட்கமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம R² ஸ்கோரு, மீன் ஸ்கொயர்ட் எரர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிளாசிஃபிகேஷனுங்கிறதுனால இதோட அவுட்புட் வந்து 0 இல்லை 1 தான் இருக்கும். இப்போ இந்த 0 இல்லை 1ங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து சேம் அஸ் நம்ம இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இது 4 வேல்யூஸ் இருக்கும். இதில் வந்து 4 வேல்யூஸ் லைக்
ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த ட்ரூ பாசிட்டிவ்ங்கிறது என்னென்னா ஆக்சுவல் வந்து ஒன்று தான், நம்ம ப்ரெடிக்டடும் வந்து ஒன்று. அதாவது ஆக்சுவல் நம்ம டேட்டா செட்லேயும் ஆக்சுவல் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூவும் ஒன்றா இருந்தால் அப்போ அது வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ்ங்கிறது என்னென்னா ஆக்சுவல் வந்து நெகட்டிவ் 0, ஆக்சுவல் வந்து 0, ஆனால் நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது 1. ஸோ அப்போ இது வந்து தப்பான ப்ரெடிக்ஷன் தான். ஃபால்ஸ் பாசிட்டிவ்ங்கிறது தப்பான ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ்ங்கிறதும் தப்பான ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா நம்ம ஆக்சுவல் வந்து பாசிட்டிவ், ஆனால் நம்ம ப்ரெடிக்டட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த ரெண்டுமே மிஸ்டேக்கு, இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷனு, இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட் ப்ரெடிக்ஷன். ஏன்னா இந்த ட்ரூ நெகட்டிவ்ங்கிறது ஆக்சுவலும் 0 தான், நம்ம ப்ரெடிக்டடும் 0 தான். ஸோ இப்போ இதை இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம அக்யூரசி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த அக்யூரசி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ அதாவது ரேஷியோ ஆஃப் கரெக்ட்லி கிளாசிஃபைடு இன்புட்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். கரெக்ட்லி கிளாசிஃபைடுனா இந்த ரெண்டு தானே, ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ் வந்து கரெக்ட்லி பாசிட்டிவ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதை வச்சு நம்ம அக்யூரஸியை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணணும். அது sklearn லைப்ரரியில் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாடியூலில் இருக்கும். சாரி, ஆல்ரெடி வந்துருச்சு. மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் கால் பண்ணும்போது இதில் ரெண்டு வேல்யூ இருக்கும், ஒய் ட்ரூ, ஒய் ப்ரெடிக்டட். ஒய் ட்ரூங்கிறது நம்ம ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்ம டெஸ்ட் டேட்டா இல்லையா, ஒய் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒய் ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம மாடலோட கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். அதாவது நமக்கு மொத்த டெஸ்ட் டேட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னா 12, 26. ஸோ மொத்தம் 26ல் 14 + 9 23 வந்து கரெக்டானது, கரெக்ட் ப்ரெடிக்ஷனு. இந்த ரெண்டுமே வந்து தப்பான ப்ரெடிக்ஷனு, இது வந்து தப்பானது, 3 வந்து தப்பாக இருக்குது. அப்போ நம்ம அக்யூரஸியில் என்ன வரும்னா ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் வந்து 23 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 26. இப்போ நம்ம அக்யூரஸி வந்து 0.88 வந்திருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து ஆக்சுவலாக இந்த கிளாசிஃபயர்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஸ்கோர்னு. ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோரில் எக்ஸ் டெஸ்ட்டு கமா ஒய் டெஸ்ட்டு. இப்போ இதை நான் வந்து ஒரு தடவை ரன் பண்ணும்பொழுது எனக்கு அஃப்கோர்ஸ் ஏன்னா வேறு இப்போ வந்து 0.92 வந்திருக்கு. இது இன்னொரு தடவை ரன் பண்ணால் எனக்கு வேறு வரும். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. நான் அந்த ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சாரி, ஸ்டேட் ஈக்குவல் டு ஒரு ரேண்டம் 10 வச்சா எனக்கு 0.88 வந்தது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இன்க்ரீஸ் பண்ணால் அக்யூரஸி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை, இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணால் கம்மியாகுது. ஸோ ஐ திங்க் 20லேயே இருக்கட்டும். ஸோ 20லேயே வந்து எனக்கு 0.96ன்னு வந்திருக்கு. ஸோ ஓகே, இவ்வளோ தான் வந்து இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், சிம்பிள் தான். ஸோ நம்மளோட இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் பைனரி அவுட்கம் தான் வரும். ஸோ இதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் மெத்தடில் இன்னொரு அல்காரிதம் நம்ம பார்ப்போம். இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இது வந்து ஒரு டிசிஷன் ட்ரீ. நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எல்லா கண்டிஷன்ஸையும் பார்ப்போம் இல்லையா, இந்த கண்டிஷன் பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீலையும் இந்த கண்டிஷனை வந்து பார்க்கும். அதாவது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் நம்ம கிராஃப் பார்க்கலாமா. ஸோ அதே சேம் நேற்று சொன்னது தான். நம்ம இந்த லாஜிஸ்டிக் அதாவது நம்ம டேட்டா செட் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ இந்த டேட்டா செட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம
இப்போ ஃபீச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும்போது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த எஸ்கவ் தான் ஒரு எஸ்கவ் மாதிரி வரும். இதில் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம கிராஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் தான். 2 டைமென்ஷனலாக இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். மற்ற எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால அதோட ஷேப் வந்து வேறு வேறு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் காலம்ஸ் ஒரே ஒரு காலம் மல்டிபிள் ரோஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ரோஸ் இருக்குது. அப்போ அதோட ஷேப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுறதுனால நம்மளோட கிராஃப் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம டிசிஷன் ட்ரீக்கு போவோம். இப்போ இந்த டிசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு காட் அல்காரிதம், CART. காட் அல்காரிதம்னு என்ன சொல்லுவாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிசிஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் கேப்பபிலிட்டிஸ். டிசிஷன் ட்ரீஸ் ஆர் கம்பேட்டிபிள் வித் போத் டைப் ஆஃப் டாஸ்க், ரெக்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியன்சி. Since decision trees have in-memory classification models, they do not bring high computational cost as they don't need frequent database lookups. அதே மாதிரி இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசிஷன் ட்ரீ இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மல்டிபிள் காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்தந்த ஃபீச்சருக்காக ஒரு அந்த டிசிஷன் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் ட்ரீல அது வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங்னா என்னென்னா, ஸோ அந்த டேட்டாவுக்கு மட்டுமே அது வந்து பில்ட் ஆன மாதிரி. அந்த டேட்டா இப்போ நீங்கள் ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரைனிங் டேட்டாவுக்கு மட்டுமே இந்த டிசிஷன் ட்ரீ வந்து அல்காரிதம் வந்து நிறைய அக்யூரசி காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது புது டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக ப்ரெடிக்ட் பண்ணாது. அதுதான் வந்து இந்த ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டிலாம் அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். தே ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு பை பேங்க்ஸ் ஃபார் லோன் அப்ரூவல்ஸ். லோன் அப்ரூவல்ஸில் பேங்க்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அதில் வந்து தேர் எக்ஸ்ட்ரீமம் டிரான்ஸ்பரன்சி, ரூல் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங். ஸோ எங்கெல்லாம் வந்து டிசிஷன் வந்து மேக் பண்ண மாதிரி இருக்குமோ அப்போ வந்து நீங்கள் டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா குவாலிட்டி தான் இதோட அட்வான்டேஜ். டிசிஷன் ட்ரீஸில் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டா செட்டில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது ஒர்க் பண்ணும். ஸோ அதாவது இந்த டிசிஷன் ட்ரீ பிரிங்ஸ் அ கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் அ டேட்டா செட் வித் ஹை டிகிரி ஆஃப் எரர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ். எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் கூட அது வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த டிசிஷன் ட்ரீ வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் ரேட்ஸ், தே ஹாவ் ரிலேட்டிவ்லி ஹையர் எரர் ரேட்ஸ் பட் நாட் அஸ் பேட் அஸ் லீனியர் ரெக்ரெஷன். இதுலேயும் எரர் ரேட்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த ஓவர் ஃபிட்டிங்னால எரர் ரேட்ஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கம்பேபிலிட்டிஸ், அதான் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நியூமரிக்கலும் ஒர்க் ஆகும் ஆஸ் வெல் அஸ் நாமினல், அதாவது கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இம்பேக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ நீங்கள் வந்து காலம்ஸ் இந்த டிசிஷன் ட்ரீயில் கொடுக்கப்படுற இந்த டேட்டாவில் வந்து அதிகமான காலம்ஸ் இருக்கும் பொழுது, காம்ப்ளெக்ஸ் ஐட்டம் பொழுது இது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சியான ப்ரெடிக்ஷனை கொடுக்காது. ஸோ திஸ் அல்காரிதம் ஆஃபன் டென் டு ப்ரொடியூஸ் ராங் ரிசல்ட்ஸ் இஃப் காம்ப்ளெக்ஸ் எப்போ ஆகுனா நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போனால். ஸோ ஹியூமன்லி intelligible factor are present. For example, in case like customer segmentation, it would be very hard to imagine a decision tree returning accurate segments. ஸோ அக்யூரேட்டான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த டிசிஷன் ட்ரீல. ஆனால் மற்ற அல்காரிதம் விட நல்லா தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அது நாளைக்கு பார்ப்போம், இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லி. அது இதை விட வந்து எஃபிஷியன்ட் ஆனது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட்டை வச்சு நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா டெம்பரேச்சர், அவுட்லுக், ஹியூமிடிட்டி, விண்டி, பிளேட் ஆர் நாட். அதாவது ஒரு மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணோம், பிளேட் ஆர் நாட்னு சொல்லி. எதை வச்சுன்னா அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது, அவுட்லுக் எப்படி இருந்தது, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருந்தது, விண்டி அதான் காற்று அடிச்சதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அந்த அந்த
மேட்ச் நடந்ததா இல்லையா, அந்த பிளேட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிசிஷன் ட்ரீயை வந்து எப்படி வந்து இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இது இப்படி தான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த அவுட்லுக் ஆர் நாட். ஸோ இந்த அவுட்லுக் ஃபீச்சரை இது எடுத்திருக்கு. ஸோ அவுட்லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று சன்னி, இன்னொன்று ஓவர் கேஸ்ட், இன்னொன்று வந்து ரெயின். இப்போ இது என்ன பண்ணோம்னா 3ஆக பிரிச்சிடும். ஸோ இன்னும் மூணு டைப் இருக்கு இல்லையா, 3ஆக பிரிச்சிடும். ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குது. ஸோ ஹியூமிடிட்டி வந்து ஒரு இன்டிஜர் நியூமரிக்குங்கிறதுனால ஒரு கண்டிஷன் போடுது, ஹியூமிடிட்டி லெஸ் தென் 75 கிரேட்டர் தென் 75 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ லெஸ் தென் 75 இருந்தால் பிளேட் ஆர் நாட் எத்தனை எஸ் இருக்குது, எத்தனை நோ இருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் தென் 75 இருந்தால் எத்தனை நோ இருக்குது, எத்தனை எஸ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஓவர் கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த இப்போ ஓவர் கேஸ்ட் இருந்தால் பிளேடு எஸ் தான், ஓவர் கேஸ்ட் இருந்தால் எஸ் தான். ஸோ இப்போ அதோட நிப்பாட்டிடும். சப்போஸ் வந்து எஸ் அண்ட் நோ கலந்து இருந்ததுன்னா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரிக்கும். இப்போ இதில் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இந்த நோட்ஸுங்கிறது இப்போ எந்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நோட்ஸு. ஸோ இப்போ அவுட்லுக்கில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இது வந்து நோடு. இந்த ஹியூமினிட்டியில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இது வந்து நோடு. ஸோ இதில் வந்து ரூட் நோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரூட் நோடுனா எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸோ அவுட்லுக்லேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து டெம்பரேச்சரில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஹியூமிடிட்டியில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை விண்டில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து அவுட்லுக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது இப்போ இதில் வந்து இந்த எட்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்கம் ஆஃப் நோடு. ஸோ இந்த நோடோட அவுட்கம் வந்து இதுனா இப்போ இது வந்து எட்ஜஸாக இருக்கும். ஸோ இந்த நோடோட அவுட்கம்னா இது வந்து எட்ஜஸாக இருக்கும். ஸோ கடைசியாக இருக்கும் பார்த்தீங்களா, கடைசியாக இருக்கிற இந்த நோடு வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட முடிஞ்சிடும் இல்லையா, லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதில் வேணால் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், ஹியூமிடிட்டி விண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஆனால் ஏன் இது வந்து அவுட்லுக்கில் தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். என்ட்ரோபிங்கிறது என்னென்னா மெஷர் ஆஃப் இம்ப்யூரிட்டி. இப்போ உங்ககிட்ட ஒரு பிளேட்டில் ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் வச்சுருக்காங்க, ஆப்பிள் மட்டும் வச்சுருக்காங்கன்னா அது ஒரு இப்போ அந்த பிளேட்லேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட் எடுக்கணும்னா அந்த ஃப்ரூட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 இருக்கும். இதே வந்து 2 ஃப்ரூட் ஆகிடுச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி 0.5 ஆயிரும். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த அந்த அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகுது, இம்ப்யூரிட்டி அதிகமாகுது. ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி அந்த இம்ப்யூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த என்ட்ரோபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரோபி கண்ட்ரோல்ஸ் ஹவு டிசிஷன் ட்ரீ டிசைட் டு ஸ்ப்ளிட் த டேட்டா. இட் ஆக்சுவலி எஃபெக்ட்ஸ் ஹவு எ டிசிஷன் ட்ரீ ட்ராஸ் இட்ஸ் பவுண்டரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவுட்லுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இப்போ இந்த அவுட்லுக்கை அது இம்ப்யூரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதோட அவுட்லுக்கோட இம்ப்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குன்னா, ஸோ 3ஆக இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி, அதாவது இதை ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது, S=4 இருக்குது, ஒரே ஒரு அவுட்கம் தான் இருக்குது, அப்போ வந்து இம்ப்யூரிட்டி வந்து 0ன்னு ஆகிடும் இல்லையா, அப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. இதே வந்து இதில் இம்ப்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது. இதில் வந்து சன்னி ஓவர் கேஸ்ட் ரெயினுங்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ இதுலேயும் வந்து இம்ப்யூரிட்டி இருக்கிறதுனால இதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ எப்பெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டி 0ன்னு வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம லீஃப் நோடாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த என்ட்ரோபி வந்து நம்ம இந்த பவுண்டரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ட்ரோபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ சம் ஆஃப் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் I log 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் I. இப்போ இந்த பிளே கால்ஃப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபீச்சரோட என்ட்ரோபியை கால்குலேட் பண்ணோம்னா அதில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஸோ 2 இருக்குது, எஸ் நோ. எஸ் எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. நோ வந்து 5 இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரோபி ஆஃப் பிளே கால்ஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, என்ட்ரோபி ஆஃப் 5,9. ஸோ இதோட ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எஸ் வந்து 9 இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 14. ஸோ அப்போ 9/14 எவ்வளோ இருக்குன்னா 0.64. அதே மாதிரி 5/14 வந்து 0.36. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மைனஸ் 0.36 log 2 0.36. அதே மாதிரி சம் ஆஃப் I = 1 to C இருக்கு இல்லையா.
ஸோ எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 5க்கும் 9க்கும் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து 0.64க்கு மைனஸ் 0.64, அதான் ப்ராபபிலிட்டி வந்து 0.64 log to 0.64. இப்போ இது கால்குலேட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ட்ரோபி வந்து 0.94 வந்திருக்கு. இதுதான் இதோட இம்பியூரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி கினி இண்டெக்ஸ். இந்த கினி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் என்ட்ரோபி தான். என்ட்ரோபியில் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுவோம், இந்த கினி இண்டெக்ஸ்லையும் பண்ணுவோம். இதே தான் கினி இண்டெக்ஸ் ஆர் கினி இம்பியூரிட்டி மெஷர் த டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதான் த டிகிரி ஆஃப் இம்பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டுத்தில் என்ட்ரோபியில் கினி இண்டெக்ஸில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா கினி இண்டெக்ஸ் தான். ஏன்னா இந்த என்ட்ரோபியில் வந்து ஒரு டைமும் வந்து நம்ம log 2 கிளாஸ் கால்குலேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த log 2லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்டு 1 மைனஸ் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்கொயர்டு. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட ஈக்குவேஷனு. ஸோ இது சேமாக இம்பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கெயின். இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் தான் வந்து டிசைட் பண்ணும் எதை நான் வந்து ரூட் நோடாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அவுட்லுக்குன்னு சூஸ் பண்ணிட்டோன்னா அவுட்லுக்குன்னு எப்படி நம்ம அது வந்து சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. இந்த இன்ஃபர்மேஷன் கெயினை வச்சு தான் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் கெயின் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ, எந்த ஃபீச்சருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து அதோட ரூட் நோடாக யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் இன் பேஸ்ட் ஆன் த டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி ஆஃப்டர் a data set is split on an attribute. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிசிஷன் ட்ரீ வந்து கம்மியான டிசிஷன்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியுது. இப்போ இதில் வந்து ஸ்மாலான ட்ரீ தான் இது இல்லையா. ஸ்மாலான ட்ரீங்கிறதுனா இப்போ நான் அவுட்லுக் சூஸ் பண்ணதுனால எனக்கு ஸ்மால் ட்ரீயாக இருக்குது. இதே நான் ஹியூமினிட்டி சூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ constructing a decision tree is all about finding attribute that returns the highest information gain. எந்த attribute வந்து highest information gain கொடுக்குதோ அந்த attribute தான் நம்மளோட ரூட் நோடாக இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ கெயின் ஆஃப் டி கமா எக்ஸ், அப்போ அதோட ஃபார்முலா வந்து ஈக்குவேஷன் வந்து என்ட்ரோபி ஆஃப் டி கமா என்ட்ரோபி ஆஃப் டி கமா எக்ஸ். ஸோ முதல் என்ட்ரோபி ப்ளே கால்ஃப் கமா அவுட்லுக் இருக்குன்னா இப்போ நம்ம இதுதான் நம்மளோட அவுட்கம். இது வந்து இந்த ஃபீச்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து அவுட்லுக் இருக்குன்னு அவுட்லுக்கு அதை செக் பண்ணுறது வைங்க. அப்போ என்ட்ரோபி ஆஃப் ப்ளே கால்ஃப் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 0.94. அதுக்கப்புறம் என்ட்ரோபி ஆஃப் ப்ளே கால்ஃப் அவுட்லுக்காக இருக்கும் பொழுது அவுட்லுக்கில் இந்த ப்ளே கால்ஃபோட என்ட்ரோபி என்ன, ஸோ 0.69. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 0.247 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்லுக்கு மட்டும் இல்லை, ஹியூமிடிட்டி, விண்டி, டெம்பரேச்சர் இந்த எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 4 ஃபீச்சருக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. அவுட்லுக்கு 0.2, டெம்பரேச்சருக்கு 0.02, அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டிக்கு 0.1, விண்டிக்கு 0.04. இப்போ இந்த 4த்தில் எதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக இருக்குது? அஃப்கோர்ஸ் இந்த அவுட்லுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அவுட்லுக்கு தான் நான் வந்து ரூட் நோடாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது டிசைட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரும். ஸோ டாப் டு பாட்டம் ட்ராப் டவுன் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ. இப்படி தான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து சிம்பிளானது தான். ஸோ இப்போ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், சேவ் பண்ணோம். இப்போ வந்து சேம் ஆஸ் அதே மாதிரி நம்ம ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வேறு டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஐரிஸ் டேட்டா. அதாவது ஒரு ஐரிஸ் ஃப்ளவர் இருக்குது. ஐரிஸ் ஃப்ளவர்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது, செட்டோசா, வெர்சிகலர், வெர்ஜினிகா. இப்போ இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறது அதுதான். நம்ம கொடுக்குற அந்த ஃப்ளவரோட செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு அந்த லீஃபோட லென்த்து வித்து. ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லென்த்து வித்தை வச்சு நம்ம அந்த டைப் ஆஃப் ஃப்ளவர், அந்த ஐரிஸ் ஃப்ளவர்லேயே என்ன டைப்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செட்டோசா ஒன்று இருக்குது, வெர்சிகலர் இருக்குது, வெர்ஜினிகா இருக்குது. ஸோ 3 டைப் இருக்குது. மொத்தம் 150 இருக்கும். 150ல் 50 வந்து வெர்சிகலர், 50 செட்டோசா, 50 வெர்ஜினிகா. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட இந்த டேட்டா இல்லைன்னா நீங்கள் வந்து சீபான் டேட்டா செட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது சீபான்
இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ cborn டாட் லோடு அண்டர்ஸ்கோர் லோட் டேட்டா செட் இதில் வந்து ஐரிஸ்ன்னு கொடுங்க. ஸோ அப்போ இது வந்து லோட் ஆயிரும், இதே டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிரும். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா, இப்போ என்கிட்ட இருக்குது அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணணும். iris.csv. இப்போ இதில் வந்து 5 காலம்ஸ் இருக்கும். செப்பலன், செப்பல் வித், பிட்டலன், பிட்டல் வித், கிளாஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் அட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 0லேருந்து 4 வரைக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் காலம்னால நம்ம -1 கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இப்போ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகும் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ். ஸோ ஓகே, இந்த வேரியபிள்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். மறுபடியும் ரன் பண்ணுறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதே தான் நமக்கு 5 காலம்ஸ் இருக்குது. 4 காலம் வந்து இண்டிபெண்ட், ஒரு காலம் வந்து டிபெண்ட். இப்போ இதில் நம்ம வந்து பிரிச்சாச்சு. இந்த 4 காலம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக பிரிச்சாச்சு. இதை சி பண்ண முடியாதா? இங்கே காட்டுறேன். இப்போ இந்த ஒயில் வந்து நம்மளுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதாவது இந்த நேம்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீல வந்து நீங்கள் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் கொடுத்தா கூட அது ஒர்க் பண்ணும். ஸோ நான் இப்போ இந்த வந்து என்கோட் பண்ணாமலே கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் அப்படியே கொடுத்தா கூட அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் நம்ம டேட்டா செட்டை. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷின் லேர்னிங்கில் ஒரு அல்காரிதமுக்கும் செப்பரேட் கிளாஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசிஷன் ட்ரீக்கும் இருக்கும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணலான்னா sklearn.tree import டிசிஷன் ட்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசிஷன் ட்ரீ வந்து காட் அல்காரிதம் கிளாசிஃபிகேஷனுக்கும் ஒர்க் ஆகும், ரெக்ரெஷனுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரெக்ரெசர் கிளாஸும் இருக்குது, கிளாசிஃபயர் கிளாஸும் இருக்குது. உங்ககிட்ட இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ரெக்ரெஷன் டேட்டா செட் இருக்குன்னா ஸோ நீங்கள் டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கிளாசிஃபயர் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது கிளாஸுங்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இதில் வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் சில பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரைட்டீரியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், கினி இண்டெக்ஸா இல்லை என்ட்ரோப்பியா. டிஃபால்ட்டாக அது வந்து கினி இண்டெக்ஸு, நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேரியபிள்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம். நம்ம டிஃபால்ட்டாக கினி இண்டெக்ஸ்னே இருக்குது, கினி இண்டெக்ஸே பெஸ்ட்டு தான், நீங்கள் கினி இண்டெக்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை அப்படியே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டேட்டா செட்டோட ஃபிட் பண்ணணும். classifier.fit ஸோ ட்ரைனிங் டேட்டா கொடுக்கணும், xtrain, ytrain. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிசிஷன் ட்ரீ ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ டிசிஷன் ட்ரீ வந்து நம்ம டேட்டா செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ypred ஈக்குவல் டு classifier டாட் ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷனில் டெஸ்ட் டேட்டா டெஸ்ட் டேட்டா கொடுக்குறேன். ஸோ இப்போ ypredicted வந்து ஸோ இதெல்லாம் நம்ம ypredicted. ஸோ இப்போ ytest ஆக்சுவல் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவல், இது வந்து ப்ரெடிக்டடு. ஸோ நம்ம இப்படி பார்த்தா புரியாது, நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம்.
கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் எத்தனை கரெக்டு எத்தனை தப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதே மாதிரி ஸ்கோர் கூட பார்த்துடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறேன். ஸோ நம்ம ஸ்கோர் வந்து 0.88. இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 இருக்குது. நம்ம போன தடவை பார்த்தப்ப 2 தான், இப்போ வந்து 3னா அதே சேம் தான். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரிடிக்ஷன். இந்த 9 + 18 ஸோ 21 21 27 + 13 40. ஸோ 40 வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டு. அதில் வந்து 5 தான் வந்து இன்கரெக்ட் ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து அப்போ நம்ம அக்யூரசி வந்து 0.88ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டிசிஷன் ட்ரீயில் வந்து நீங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவ் ஆகும். இது சைஸு கொஞ்சம் சின்னதாகலாம். ஓகே, சைஸ் மாற்றினா 0.3 வந்திருக்கு. ஸோ ரேண்டம் ஸ்டேட் மாற்றி பார்க்கலாம். ஓகே, 10 வச்சா எனக்கு வந்து 0.96 வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அக்யூரேசி வந்து நம்ம இந்த டிசிஷன் ட்ரீயில் பார்க்க வேண்டாம். ஸோ கம்மியாக இருந்தாலே போதும். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் ஃபிட்டிங்க்கு இதுவாயிரும். அதனால் அப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டிசிஷன் ட்ரீ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஸோ எப்படி அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, இந்த டேட்டா செட்டுக்கு எப்படி இது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த டிசிஷன் ட்ரீயில். இதுதான் வந்து இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நம்ம இப்போ அந்த டிசிஷன் ட்ரீயை இமேஜ் ஃபைலாக மாற்றலாம். ஸோ பிஎன்ஜி ஃபைலாக மாற்றலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிசிஷன் ட்ரீ நம்மளோட இந்த அல்காரிதமை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கோடு இருக்குது. எக்ஸ்போர்ட் கிராஃப்விஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட இந்த டிசிஷன் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த டிசிஷன் ட்ரீயை வந்து ஒரு டாட் ஃபைலாக மாற்றி கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் பண்ணுறதே டாட்டில் தான் இருக்கும், டாட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நான் அதை வந்து டாட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம ஃபீச்சர் நேம்ஸு, கிளாஸ் நேம்ஸ்லாம் கொடுக்கணும். ஃபீச்சர் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலம்ஸு. ஸோ அதான் செப்பல் வித்து, பிட்டல் வித்து. அதே மாதிரி கிளாஸ் நேம்ஸ் என்னென்னா செட்டோசா, வெர்சிகலர், வெர்ஜினிகா. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ட்ரீ டாட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்குது ட்ரீ டாட். ஸோ இது ஒரு டாட் ஃபார்மேட் ஃபைல். இதை வந்து நீங்கள் இமேஜ் ஃபைலாக மாற்றணுன்னா ஒன்று நீங்கள் பைத்தான் வழியாகவும் மாற்றலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரே ஒரு ஃபைல் இருக்கிறதுனால நான் வெப்சைட்லேயே மாற்றிக்க போகிறேன். ஸோ இது டாட் டு பிஎன்ஜி கன்வெர்ட்டரு. இதில் வந்து நான் ஜஸ்ட் அந்த டாட் ஃபைலை ட்ராக் பண்ணி இதில் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே சாரி. ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த வெப்சைட்டில் ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ண பிறகு அதுவே வந்து நம்மளுக்கு பிஎன்ஜி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ கன்வெர்ட் கொடுத்தேன்னா இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. கன்வெர்ட் ஆன பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு இமேஜ் ஃபைலாக இருக்கும். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஒரு ட்ரீ வியூ கிடைக்கும். நம்ம அந்த டேட்டா செட்டோட ஒரு ட்ரீ வியூ.
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த இதில்? ஸோ இதோட முடிஞ்சிடும். இந்த டிசிஷன் ட்ரீ அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளோட டிசிஷன் ட்ரீ. நம்ம அந்த ஐரிஸ் டேட்டாவுக்காக ஒரு டிசிஷன் ட்ரீயை அது வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் ரூட் நோடா பெட்டல் லென்த் ஃபீச்சரை அது சூஸ் பண்ணியிருக்கு. அப்போ சில கண்டிஷன்ஸ் போடுது. ஏன்னா இப்போ இந்த கினி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.67 இருக்குது. அதாவது இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வேல்யூஸ், அதாவது 40 செட்டோஸா, 37 வெர்சிகலர், 43 வெர்ஜினிக்கா இருக்குது. ஸோ இது வந்து இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ஸ்ப்ளிட் பண்ண பார்க்கும். என்ன கண்டிஷன்னா லெஸ் தென் 0.24. இந்த பெட்டல் லென்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.45. ட்ரூவாக இருந்தால் என்ன, ஃபால்ஸாக இருந்தால் என்ன. ஸோ ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கினி இண்டெக்ஸ் 0ன்னு ஆகிடுது. ஏன்னா இம்ப்யூரிட்டி அதான் ஃபுல்லாக வந்து செட்டோஸா ஆகிடுது. ஏன்னா 0.25 வந்து கம்மியாக இருந்து அது ஃபுல்லாக செட்டோஸா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸாக இருக்கிறப்ப என்ன நடக்கணும்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் போடும். ஏன்னா கினி இண்டெக்ஸ் வந்து 0.5 இருக்குது. எப்போ வரைக்கும் பண்ணணும்னா கினி இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வரணும். இப்போ இதெல்லாம் இந்த லீஃப் நோட்லாம் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஏன்னா இதில் இம்ப்யூரிட்டியே இல்லை, எல்லாமே ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்கும் இதில். இப்போ இதில் 2 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 0 வந்துடும். அப்படி 0 இல்லைன்னா அது வந்து ஒரு கண்டிஷனில் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ட்ரீயை வந்து கிரியேட் பண்ணி முடித்த பிறகு இப்போ ஏதாவது ஒரு நியூ டேட்டா கொடுக்குறீங்கன்னா இப்போ அந்த நியூ டேட்டாவை வச்சு ஒரு கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷனை வச்சு அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிகிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இதை ஒரு இப்போ இந்த டேட்டா இருக்குன்னு வைங்க. இப்போ இதுதான் நீங்கள் வந்து ஒரு நியூ டேட்டாவை கொடுக்குறீங்கன்னா இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பெட்டல் லென்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.45. அப்போ வந்து பெட்டல் லென்த் பார்க்கும். பெட்டல் லென்த் வந்து எங்கே இருக்குன்னா இது தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்து 1.4 வந்து 1.4. அப்போ வந்து இது வந்து லெஸ் தென் 0.25 தான். அப்போ என்ன ஆகுதுன்னா செட்டோஸா அப்படின்னு வந்துடுது. ஸோ சப்போஸ் இல்லைன்னா இப்போ வேறு ஏதாவது டேட்டா இருக்குன்னா ரேண்டமாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்குது, இது சூஸ் பண்ணியிருக்குன்னா ஸோ பெட்டல் லென்த் வந்து 4.7. அது அப்போ ஆக்சுவலாக ஃபால்ஸ் தான் இல்லையா. ஃபால்ஸ்னால் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போடுது, பெட்டல் லென்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0.475 இருக்குது. இது வந்து 4.7. அப்போ லெஸ் தென் வந்து 0.457 தான், சாரி 475 இது ட்ரூ இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன், பெட்டல் வித்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.65. ஸோ வித்து வந்து பெட்டல் வித்து வந்து 1.5 இருக்குது. ஸோ அப்போ லெஸ் தென் 1.6 தான். லெஸ் தென் 1.6னா இது வெர்சி கலர் வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெர்சி கலர் கரெக்டாக ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ட்ராப் டவுன் பண்ணிகிட்டே வரும். ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அதாவது எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. இல்லை, ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஹவு டு ஜெனரேட் திஸ் இந்த டாட் ஃபைல் யூசிங் பைத்தான் லைப்ரரிஸ் கேட்டேன். நான் வந்து இந்த டாட் டு பிஎன்ஜி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணேன். அவர் வந்து பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நாளைக்கு அதை நான் இது பண்ணி காட்டுவேன். ஆனால் முதல்ல சொல்கிறேன் நான் என்னன்ட்டு. அதில் பைத்தானில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், py.plus அப்படின்னு. இந்த py.plus லைப்ரரியில் வந்து நீங்கள் இந்த டாட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த py.plus லைப்ரரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
இது நான் வந்து சிங்கிள் டாட் ஃபைல் இருக்கிறதுனால நான் அதிலேயே பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து மல்டிபிள் டாட் ஃபைல்ஸ் வரும். அப்போ வந்து நான் ஸோ ஒரே டைமில் எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ பைத்தான் லைப்ரரி இருக்குது பை டாட் ப்ளஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில்? இர்ஃபான் பாய், சொல்லுங்கள். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓகே. வந்து ஃபவுண்டேஷன் எனக்கு தெரியல. ஓ இதுல இது எந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலா வந்து எந்த டேட்டா செட்லாம் எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் தெரியணும். ஓகே, இந்த மாதிரி டேட்டா செட் தானே. டேட்டா செட் வந்து ஒன்று வந்து இந்த கேகிள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த கேகிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற டேட்டா செட் கூட அங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஐரிஸ் டேட்டா இருக்குன்னா ஐரிஸ் டேட்டா கூட அதில் கிடைக்கும். ஸோ நிறைய அங்கே கேகிளில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்லாம் வைப்பாங்க. அப்போ அதில் வந்து நிறைய டேட்டா செட்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதில் வந்து அவங்களே சில டெவலப்பர்ஸ்லாம் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நோட் புக்கில் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அந்த டேட்டா செட்டை வச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்க அனகொண்டா இது யூஸ் பண்ணிருக்கீங்களோ? அது ஆமாம், இது வந்து பைத்தானுங்கிறதுனால நம்ம அனகொண்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அனகொண்டா யூஸ் பண்ணேன்னா இந்த மிஷின் லேர்னிங், அந்த டீப் லேர்னிங், இந்த டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான எல்லா அந்த மாடியூல்ஸ் லைக் SQL, பேண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், இன்னும் சைஃபை, இன்னும் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது இந்த டேட்டா சயின்ஸ்க்கு தேவையானது. ஸோ அது எல்லாமே வந்து ப்ரீ பில்டாக உங்களுக்கு அனகொண்டாவில் கிடச்சிரும். அதனால் நான் வந்து அனகொண்டா யூஸ் பண்ணேன். அனகொண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது லைக் ஜூபிட்டர் நோட் புக்கு, ஸ்பைடரு, ஆர் ஸ்டூடியோ, இன்னும் நிறைய இருக்குது. அதில் வந்து எனக்கு ஸ்பைடர் ரொம்ப பிடிச்சதுனால நான் ஸ்பைடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் சஜஷன்லாம் கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த ஸ்பைடர் யூஸ் பண்ணுறேன் இதில். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்க வீடியோஸ் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து அந்த டேட்டா செட் எது சம்பந்தப்பட்டது? இப்போ நீங்க யூஸ் பண்ண டேட்டா செட் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோடது, ஐரிஸ் ஃப்ளவரோடது. இந்த ஐரிஸ் ஃப்ளவர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கும், செடோசா, வெர்ஜினிகா, வெர்சிகலர்னு. ஓகே, அதுல என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? இப்போ அந்த ஃப்ளவருக்கான அந்த லீஃபோட சைஸ், அந்த லென்த்து, வித்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் வந்து இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் இதில் வந்து 3 டைப் இருக்கு இல்லையா, செட்டோசா, வெர்சிகலர், வெர்ஜினிகான்னு. அதில் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3த்துல எந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஓகே ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்குறேன். இதோ இங்கே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு டைப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க, இந்த வெர்சிகலரு, செட்டோசா, வெர்ஜினிகான்னு. ஸோ அதான் அந்த லென்த்து, அந்த லீஃப் சைஸ் இருக்கும் இல்லையா, லென்த்து வித்து, அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை லென்த்து வித்து அப்படின்னு சொல்லி அதை வச்சு இந்த டைப் கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி என்ன ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி. ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? எனக்கு ஒரு ஐ நீட் சம் எக்ஸ்பிளனேஷனு. நம்ம இந்த பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஹவு டு கிரியேட் அ ஃபைலு நீங்கள் பண்ணுறீங்களா, இனிஷியலாக பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ நான் பண்ணணும் அப்படின்னா என்னோட லேப்டாப்பில் ஹேவ் டு டவுன்லோட் தட் பைத்தானில் அந்த இனிஷியல் ஸ்டெப்ஸு பண்ணுறதுக்கு என்னங்கிறத கொஞ்சம் ஒரு தடவை சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். ஓகே, இன்னைக்கு முடியலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயோ ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா போதும்.
ஓகே ஜி ஓகே. எப்படி நாங்க நான் அதாவது ஸ்டார்ட் பண்றது மாதிரி? இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் ஏற்கனவே நாங்க எடுத்தாச்சு ஜி. நாங்க எங்க எடுத்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. இது வந்து 7வது பார்ட், இது ஆக்சுவலா 6th பார்ட். இல்ல கலையில், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதை அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது என்ன எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் இர்ஃபான் மாதிரி உங்க மாதிரி வராது. நான்லாம் வந்து ஐம் ப்ரொஃபஸர், இவன் வந்து ஐம் ப்ரொஃபஸர். தியரட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், பட் ப்ராக்டிக்கலாக வரும்போது ஐ வில் ஃபைண்ட் தி டிஃபிகல்ட்டிஸ். இப்போ எனக்கு வேண்டியது வந்து நீங்கள் இந்த ஏற்கனவே எடுத்த கிளாஸில் வந்து இதை சொல்லியிருக்கீங்க, பைத்தானை டவுன்லோட் பண்ணணுன்னு. அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இனிஷியலாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க. சிம்பிள் அது. இப்ப இங்க இருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் அது. அதான் சிம்பிள் தான் அது. அதுதான் இடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே. சாரி இர்ஃபான், இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் நீங்க அந்த பைத்தான் செஷன் எடுத்தீங்கல்ல, அதுல கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லிருப்பீங்கல்ல அதெல்லாம்? இல்ல ஃபுல்லா வரல. அது அவர் சொல்லியிருக்காரு. பட் என்னால ஃபுல்லா கொஞ்சம் சம் மோர் ஒரு சின்ன ஒரு டச் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. அந்த பைத்தான் செஷன்ஸ்லாம் பழைய செஷன்ஸ் எடுத்து பாத்தீங்களா? அந்த ஒரு 10 செஷன் எடுத்துருப்போம். 7 செஷனோ 8 செஷன் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பைத்தானுக்கு தனியா சொல்லி எடுத்துருக்கோம். தனியா எடுத்தோம். ஆமா, அதுல அந்த பைத்தான்ல வந்து இந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் டீப்பா போயிட்டே இருப்பீங்க. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்ற அந்த இடத்துல கொஞ்சம் டச் பண்ணி விட்டீங்கன்னா, அதாவது இப்ப எடுத்து நானே இப்ப நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சூப்பர்வைஸ் லேர்னிங் மாதிரி தேவைப்படுது. ஓகே ஓகே. சரி நாளைக்கு வந்து நம்ம இனிஷியலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நாளைக்கு பண்ணி காட்டுறேன் நான். ஓகேங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். தேங்க்யூ இர்ஃபான் அண்ட் தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப அருமையான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிளியர் பண்ணிடுங்க. லாஸ்ட் கால். யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இர்ஃபான், நீங்க எனக்கு ஹோஸ்டா போட்டுடுங்க. ஓகே. போட்டுட்டேன். ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் பார்ப்போம். அதாவது கே நியரஸ்ட் நெய்பர், ரேண்டம் ஃபாரஸ்ட். இன்னைக்கு பார்த்தது டெசிஷன் ட்ரீ. இது வந்து கே நியரஸ்ட் நெய்பர் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளான்னைக்கு நெய் பேஸ் சப்போர்ட் வெக்டர் மிஷின். நாளான்னைக்கு அடுத்த நாள் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங், கர்னல் பிசிஏ. இந்த 3தோட மிஷின் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷன் வந்து முடியும். இப்போ நம்ம 6 செஷன் பார்க்கறதுலாம் இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்க வந்து மிஷின் லேர்னிங் கம்ப்ளீட்டா இதுல கவர் ஆயிடுச்சான்னா கிடையாது. ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு ஸ்டார்டிங் செஷன்ஸ் தான் இந்த 6 செஷன்ஸும். இதுக்கு மேல வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து இன்டர்நெட்ல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி ஒவ்வொன்னா வந்து நீங்க வந்து ஸ்லோவா வந்து எல்லாமே கத்துக்கலாம். நிறைய மாடல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போதும். ஆனா இந்த 6 செஷனும் பேசிக்கா வந்து உங்களுக்கு போதும். எந்த அல்காரிதம்னாலும் பயப்படாம ஒர்க் பண்றதுக்கு இந்த 6 அல்காரிதமும் போதும் உங்களுக்கு. பேசிக் இன்ட்ரோடக்ஷனு. ஸோ நாளைக்கு வர்றப்ப வந்து இந்த கே நியரஸ்ட் நெய்பர், ரேண்டம் ஃபாரஸ்ட் இதுலலாம் லைட்டா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் போடாதவங்க தயவு செஞ்சு ரிவ்யூஸ் போட்டுடுங்க. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில பேர் மட்டும் போடாம இருக்கீங்க. அவங்க வந்து bigdatahandson.com கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும். இங்க போயிட்டு ரிவ்யூஸ் போட்டுடுங்க. இந்த வீடியோஸ் பாக்குறவங்க, யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வந்து ரிவ்யூஸ் போட்டுடுங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து எங்க வெப்சைட்ல வந்து எல்லாமே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும். நம்ம சேனல் bigdatahandson.com சேனல் போனீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட வீடியோஸை வந்து எல்லாமே இங்க பதிவு செஞ்சிருப்போம். நீங்க அங்க எங்களோட வீடியோஸை வந்து நீங்க போய் பார்த்துக்கலாம்.
இப்போ இன்னும் ஒரு 1 hourல வந்து வீடியோஸ், இந்த வீடியோ கூட போட்டுடுவோம், நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்த்துக்கலாம். அப்புறம் எங்கள் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக எங்கள் வெப்சைட்லேயோ இல்லை எங்கே போனாலும் வந்து வி ஆர் ரீச்சபிள் எனி டைம். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு எங்கள் மெயில் ஐடி இருக்குது, எங்கள் இதுவும் இருக்குது, ஃபோன் நம்பர்ஸ்லாம் டைரெக்டாக இருக்குது. யூ கேன் கால் அஸ் எனி டைம் ஃபார் எனி செஷன்ஸ், ஃபார் எனி டவுட்ஸ் யூ ஹாவ். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து செஷன் வந்து இன்னைக்கு வந்து இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். நாளைக்கு நம்ம மார்னிங் 6:30 எல்லாத்தையும் நம்ம திரும்ப சந்திப்போம்.